இல்லை அப்படிலாம் ஆடியன்ஸு எந்த ஹீரோட்டையுமே பண்ண மாட்டாங்க அப்படி வந்துட்டு. ஏன்னா எல்லா ஃபேன்ஸுமே நம்ம நம்மளோட ஹீரோ வந்து வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் வந்து எல்லா ஏரியாவிலையும் ஒர்க் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அவன்கிட்ட. அது பாதிக்கலை அவங்க. நந்தகி நந்தகி இந்த படம் மூலமாக அறிமுகம் வராங்க. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின், நடிக்க தெரிஞ்ச தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இவங்க ரொம்ப முக்கியமான இடத்துல இருப்பாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவள் பேர் தமிழரசிக்காக நாங்கள் இவங்களை எப்படி வாய்ப்பு கொடுத்தோன்னா, என்னுடைய தயாரிப்பாளர் நானும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவான முடிவில் இருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழரசின்னு டைட்டில் இருக்கிறதுனால தமிழ் பேச தெரிஞ்ச தமிழ் முகம் உள்ள ஒரு பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இருந்தனால அந்த மாதிரியான ஹீரோயின்ஸ் தான் வரணும்னு நம்ம முடிவாக இருந்தோம். அப்போது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணியிருந்தேன் வந்துட்டு. அந்த ட்ரெய்லரில் வந்து நந்தகி வந்து நடிச்சிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு, நான் ஏதாவது ஒரு படத்தில் அவங்களுக்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த படத்துலேயே இந்த கேரக்டருக்கு இவங்க சரியாக இருக்கிறதுனால ஏன் வந்து இவங்களே பயன்படுத்திக்கூடாதுன்னு இவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் வந்துட்டு. இந்த படம் என்னோட முதல் படமாக வர்றதுக்கு இதுதான் வரணும்னு நான் பிடிவாதமாக இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 78 வருஷம் தமிழ் சினிமாவில் தொடாத நிறைய விஷயங்கள் அந்த கதையில் நாங்கள் தொட்டிருக்கோம். கதையோடைய பேக்ரவுண்ட், கேரக்டரைசேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப போல்டான அட்டம்ப்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டருக்கு இப்படி ஒரு படம் வர்றதுனால டைரக்டராக பெரிய லெவலில் ஒரு அப்ரிஷியேஷன் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருந்ததுனால இந்த படத்தை நான் முதல் படமாக எடுத்தேன். இதுக்கு நான் பெரிய லெவலில் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய ப்ரொடியூசர் தனஞ்சயன் சாரையும் லலிதா மேடத்தையும் தான். ஏன்னா வேற ஒரு ப்ரொடியூசர்ஸ் நான் அந்த படம் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ அளவுக்கு வந்திருக்குமான்னு நான் உறுதியாக சொல்ல முடியாது. துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரெஸ்பான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அது இதுக்கும் திரும்ப நான் தனஞ்சயன் சார் தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த படம் நான் வந்து கொஞ்சம் டிலே ஆக இந்த படம் ரிலீஸ் ஆனால் போதுங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். பட் அப்படி ஒரு சூழலில் வந்து துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து தனஞ்சயன் சார் வந்து ரொம்ப ஆர்வமாக அவர் ரிஸ்க் எடுத்து அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு போனார் வந்துட்டேன். அங்கே போனால் அங்கே வந்து 2 ஷோஸ் வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆச்சு. 2 ஷோஸுமே எல்லாருமே நம்ம சாதாரணமாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி, மதுரை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இடங்களில் இருக்கக்கூடிய சினிமா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் வந்துட்டு. யாருமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டலெக்சுவலான பீப்புளெலாம் கிடையாது. படம் பார்த்துட்டு அவங்க பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பெரிய லெவல்லனா வந்து ஹோல் தேட்டரை எந்திரிச்சு நின்று கிளாப்ஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண மோசட் பேருக்கும் இந்த டைரக்டருக்கும் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு கூப்பன் கொடுத்து டிக் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார், அதாவது 5 ஸ்டார்ஸ் வரைக்கும் வந்துட்டு யார் யாருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஃபைனலாக அந்த கூப்பனை வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணோம் 2 ஷோஸ்லையுமே வந்துட்டு. 2 ஷோஸ்லையுமே அந்த கூப்பன் பார்த்தீங்கன்னா 96% வந்து வெரி எக்ஸலண்ட் மூவிங்கிற ரேட்டட் கிடச்சிருந்தது எங்களுக்கு. 5 ஸ்டார் ரேட்டட் கிடச்சிருந்தேன் வந்துட்டு. அதுவா? அது குண்டியாட்டி குருவிலோ டீச்சர்? அட இடி மின்னலுக்கு பிறந்த பய மக்களா, எவன்டா சொன்னே? வாழ்க்கை வந்து ஒரு 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 கிரியேட்டர், அதுவும் சினிமா மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் லைஃப்பை பற்றி நெகட்டிவான விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே கூடாது. படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவான உணர்வுகளை தரணும்.
அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் மீறி அன்பு மட்டும்தான் அந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஒரு விஷயம் உண்டு. அன்பு மட்டும்தான் சரியான வழியாகவும் சரியான தீர்வாகவும் இருக்க முடியும். அது அப்படி பார்க்குறப்போ என்னுடைய என்னுடைய ஜேனருங்கிறது இந்த இந்த கேட்டகரியில் தான் இருக்கும் வந்துட்டு. என்னுடைய கேமரானை பற்றி முக்கியமாக பேசி ஆகணும். அவர் இதுக்கு முன்னாடி மோசர் பேரோட ப்ரொடக்ஷனில் பூ கண்டேன் காதலி மூலமாக தன்னுடைய டேலண்ட் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண ஒரு கேமராமேன். இது அவருடைய 3வது படம். இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணி 3 பீரியடுக்குமே 3 விதமான கேமரா ஆங்கிள், 3 விதமான எக்ஸ்பிரஷன், இது லைட்டிங்லேருந்து எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸ்பாட்டில் போய் எழுதுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அடிப்படையில் வந்து சினிமாங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு வந்து 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் தன் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் யாரோ ஒருத்தர் மேலே இன்வெஸ்ட் பண்ணி நம்பிக்கை இன்வெஸ்ட் பண்ணுறாரு வந்துட்டு. 1.5 லட்ச ரூபாங்கிறது ஒரு சராசரியான ஒரு விவசாயி, ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அந்த 1.5 லட்ச ரூபாயை வந்து 5 வருஷம் உழைச்சி சம்பாதிச்சு சேகரித்தா தான் தன்னுடைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் வந்துட்டு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு 1.5 லட்ச ரூபாய் என்னை நம்பி ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இடத்துல நான் இருக்கும்போது நான் போய் ஸ்பாட்டில் போய் என்ன எழுதுறேன்னு தெரியாமல் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி 3 மணி நேரம் லாஸ் ஆகிறது வந்து நான் செய்யக்கூடிய நேர்மை இல்லாத ஒரு விஷயம். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பக்காவாக எல்லாருமே பிளான்டாக ஸ்கிரிப்டை எழுதிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மியூசிக் பற்றி சொல்லணும்னா விஜய் ஆண்டனி ரொம்ப நல்ல மனுஷன். அடிப்படையில் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருங்கிறத மீறி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து குத்துப்பாட்டு தான் போடுவார், குத்துப்பாடு மட்டும்தான் அவருக்கு போட முடியும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த ஒரு சூழலில் டோட்டலாக அந்த இமேஜை பிரேக் பண்ணிவிட்டு என்னாலேயும் மெலடிஸ், என்னாலையுமே வந்து நல்ல சாங்ஸு பண்ண முடியும், ஃபோக் சாங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு இதில் நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சான்ஸ்க்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நல்ல சாங், நல்ல ஒரு படம் வராதா, நானும் வந்து எனக்குள்ளே இருக்கிற இன்னொரு டேலண்ட்டை நான் வந்து வெளிப்படுத்துறதுக்கு வேறு சாங் படம் வராதான்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் போனேன். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு 100% நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு தான் அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக ரீரெக்கார்டிங்கை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே படம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியன்ஸுமே வந்து விஜய் ஆண்டனியை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு வந்துட்டு. தமிழ் ஆடியன்ஸ் தான் வந்துட்டு. எனக்கு இந்த ஆடியன்ஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏன்னா இந்தியா லெவலில் ரொம்ப ஹெல்த்தியான சினிமா ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான். எனக்கு ஏன்னா வராசக்தியிலேருந்து ஒருதலராத்துலேருந்து இப்போ வந்து பசங்க வரைக்கும் அந்த படங்கள் எல்லாமே வந்து இந்த ஜனங்க பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்ல விஷயம் பண்ணால் அவங்க அதை பார்த்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை, அதனால நான் ஃபஸ்ட் படமாக பண்ணேன். ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து 2 படம். ஒன்று வந்து பக்கா ஆக்ஷன், அதுக்காக ஃபார்முலா சினிமா கிடையாது, ரியலிஸ்டிக்கான பொல்லாதவன் ரன் மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு மூவியும். இன்னொரு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமர் பேஸ்டாக காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுறேன். டைட்டில்ஸ் முடிவு பண்ணலாம் வந்துட்டு. ஸ்டார்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு 1 or 2 வீக்ஸில் கன்ஃபார்ம் ஆக வந்துட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் அப்படி இருந்தும் இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை நீங்கள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். நீங்கள் March 5 என்னுடைய படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படம் பார்க்கணும். இது முதல் படமாக இருந்தாலும் நான் மட்டும் இல்லை, என்னோடய டீம், என்னுடைய நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்து நிறைய வந்து எனர்ஜியை கொடுத்து இந்த படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கைதட்டி ரசித்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். தேங்க்யூ.